இந்தியாவை பற்றி ஸ்ரீ அன்னை கூறியது. இந்தியா என்பது மலைகளும் ஆறுகளும் கொண்ட ஒரு நிலப்பகுதியை குறிப்பது அன்று. அங்குள்ள மக்கள் கூட்டத்தை குறிப்பதும் அன்று. இந்தியா ஒரு உயிருள்ள ஜீவன். அவள் ஒரு தேவி. சிவனைப் போல் அவளும் ஒரு தெய்வமாவாள். படைப்பு முழுவதிலும் இப்புவி தனிச்சிறப்பு வாய்ந்தது. ஏனெனில் பூமி மற்ற கிரகங்களைப் போலல்லாமல் வளரும் தன்மையுடைய சைத்திய ஜீவனை தன்னுள்ளே கொண்டது. இந்த புவியில் உள்ள இந்தியா தனிச்சிறப்பு பெற்றது. இது இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாகும். இந்தியாவின் எதிர்காலம் மிக தெளிவாக இருக்கிறது. இந்தியா உலகத்தின் குரு. வருங்கால உலக அமைப்பு இந்தியாவை சார்ந்துள்ளது. இந்தியா வெளிப்புற்ற ஆன்மாவாகும். உலகில் ஆன்ம ஞானத்தின் உருவாக இந்தியா விளங்குகிறது. இந்திய அரசு இந்தியாவின் இந்த முக்கியத்துவத்தை உணர்ந்து அதற்கேற்ப தனது செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும். உனது சின்னஞ்சிறு அகங்கார ஜீவனை விலக்கிவிட்டு விரிவாக வளர்ந்து பாரத அன்னையின் தகுதி வாய்ந்த குழந்தை ஆகு. உனது கடமைகளை நேர்மையுடனும் உண்மையுடனும் நிறைவேற்று. இறைவனின் அருளில் அசையாத நம்பிக்கையுடனும் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இரு. ஓ இந்தியாவே, ஒளிக்கும் ஆன்ம ஞானத்திற்கும் இருப்பிடமான புண்ணிய பூமியே, உனது உண்மையான உலகப் பணிக்கு வெளித்தெழுந்து ஒற்றுமைக்கும் இசைவுக்குமான வழியை காட்டு. இறை சக்தி ஒன்றே இந்தியாவுக்கு உதவ முடியும். உலக அரங்கில் பேருண்மையை கொண்டு வரக்கூடியது இந்தியாவே. வெகுகாலமாக பிரிவினை மூலமும் எதிர்ப்பு மூலமும் ஆட்சி புரிவது வழக்கமாகிவிட்டது. ஒற்றுமை, பரஸ்பர நம்பிக்கை இவைகள் மூலம் ஆட்சி செய்யும் காலம் வந்துவிட்டது. அந்தராத்மாவின் தர்மத்தின்படி ஆட்சி நடக்க வேண்டிய நாடு இந்தியாவே. அதற்குரிய காலமும் வந்துவிட்டது. மேலும் அந்த வழியில்தான் இந்த நாட்டிற்கு விமோசனம் பிறக்க முடியும். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அதன் உணர்வு அந்நிய ஆதிக்கத்தாலும் செல்வாக்கினாலும் கோணலாக்கப்பட்டுள்ளது. ஆனால் என்னவானாலும் இந்நாடு இணையற்றதொரு பாரம்பரியத்தை பெற்றுள்ளது தெளிவு. உலக நன்மைக்காக இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும். ஏனெனில் இந்தியாவினால் மட்டுமே அமைதிக்கும் புதியதோர் உலக அமைப்பிற்கும் இப்புவியை இட்டுச் செல்ல முடியும். தற்கால மனித இனத்தின் இக்கட்டுகள் அனைத்திற்கும் அடையாளமாக இந்தியா அமைந்துள்ளது. மனித இனம் புத்துயிர் பெறுவதும் இன்றுள்ள வாழ்வை விட மேலான உண்மையான வாழ்விற்கு உயிர்த்தெழுவதும் இந்திய மண்ணிலேயே நிறைவேறப் போகிறது. இந்தியாவின் அந்தராத்மா ஒன்று. அதை பிளக்க முடியாது. பாரத மாதா தனது உலகப் பணியை உணர்ந்துள்ளாள். அதை வெளிப்படுத்துவதற்கு வேண்டிய புற சாதனங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாள். இந்தியாவையும் உலகத்தையும் காப்பாற்றுவதற்கு வேண்டிய ஆன்ம ஞானத்தை கொண்ட ஒரு கூட்டம் இருக்க வேண்டும். அவர்கள் வலுவுள்ள ஒன்றுபட்ட இச்சா சக்தியாக வேலை செய்ய வேண்டும். உலகில் பேருண்மையை கொண்டு வரக்கூடியது இந்தியா ஒன்றே. இறைவனது சித்தத்தையும் சக்தியையும் வெளிப்படுத்துவதன் மூலம் இந்தியா தனது செய்தியை உலகிற்கு உபதேசிக்க முடியும். இறைவனது சித்தத்தையும் சக்தியையும் வெளிப்படுத்துவதன் மூலம் இந்தியா தனது செய்தியை உலகிற்கு உபதேசிக்க முடியும். மேலை நாட்டு லோகாயத வாழ்க்கை முறையை பின்பற்றுவதனால் அதை செய்ய முடியாது. இறைவனது சித்தத்தை பின்பற்றினால் இந்தியா ஆன்மீக மலையின் சிகரத்தில் இருந்து கொண்டு ஒளி வீசி உண்மையின் வழியை காட்டி ஐக்கியத்தை உருவாக்க முடியும். இந்தியா முழுமையான தெய்வ வாழ்க்கையை உலகிற்கு உணர்த்துபவளாக ஆகும்போதே அவள் உலகில் தனக்குரிய இடத்தை பெறுவாள்.
பாரத அன்னைக்கு பணி செய்ய விரும்புவோர் உன் அந்தராத்மாவை உணர்ந்து கொள். உன் அந்தராத்மா பாரதத்தின் ஆன்மாவில் தீவிர ஈடுபாடு கொள்ளட்டும். தொண்டு மனப்பாங்குடன் அதற்கு ஆர்வமுறு. முழு உள்ளத்தோடு நேர்மையோடு முயன்றால் நீ வெற்றி காண்பாய். இறைவனது ஆட்சி இங்கு வரவேண்டும் என்று நாம் விரும்பினால் நமது உடைமைகள் அனைத்தையும் நம்மையும் இறைவனுக்கு கொடுத்து விட வேண்டும்.